ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் உன்னை நினைக்கிறேன் அவளோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 15. அடுத்த நாளிலிருந்து நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. தாத்தா ஒரு நிமிடம் கூட இவளை தனியாக விடவில்லை. தனக்கு அருகிலேயே வைத்து கொண்டார். வைஷ்ணவிக்கும் அவரை மிகவும் பிடித்திருந்தது. பூபதி தாத்தா என்று அழைத்து அவருடைய இளமை காலம் இந்த அளவிற்கு பிஸ்னஸில் உயர்ந்தது எப்படி? தன்னுடைய தாயார் பற்றி சொல்லுங்கள் என்று நிறைய அவரிடம் கேட்டாள். இவள் கேட்க கேட்க அவருமே ஆர்வமாக பதில் கூறினார். பார்ப்பதற்கு அத்தனை ரம்யமாக இருந்தது. பாலாவிற்கு தான் சற்றே மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது. பொய் சொல்லி அழைத்து வந்திருக்கிறான், மறுபடியும் திரும்ப அழைத்து சென்று விட வேணும். ஆனால் தாத்தாவின் நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக விட மாட்டோரோ என்கின்ற எண்ணம் மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்தது. இவளுமே தாத்தாவிடம் அளவுக்கு அதிகமாக அன்பை பொழிந்தாள். அது மட்டுமல்ல, நந்தினி சித்தியிடமும் அப்படித்தான். சித்தியின் பழக்க வழக்கங்கள், அவர் என்னென்ன செய்கிறார் என்று எல்லாமே கவனித்தாள். கூடவே சித்திக்கு என்ன பிடிக்கும், எதனால் ஈனம் திருமணம் செய்து கொள்ளவில்லை, இப்படி நிறைய கேள்விகளை கேட்டு அவரிடம் பதிலையும் வாங்கினாள். பாலாவிடம் மட்டும் சற்று பயம் இருந்தது. அதற்கு காரணம் அவன் அவ்வப்போது இவளிடம் பேசிய வார்த்தைகள் தான். தினமுமே இவளுடைய அக்கௌண்டிற்கு சரியாக பணத்தை போட்டு விட்டு கொண்டிருந்தான். இங்கு வந்து ஒரு வாரம் முடிந்து விட்டது. ஆனால் இதுவரையிலும் இவளை அனுப்பும் எண்ணம் இல்லாதவன் போலதான் அவனுமே நடந்து கொண்டது. அன்றைக்கு நீண்ட நேரம் யோசித்தவள் முடிவை அவனிடம் கேட்டுவிட வேண்டும் என அவனுடைய அறை கதவை தட்டினாள். கதவை திறந்தவன் ஏதோ ஒரு யோசனையில் தான் இருந்தான். முகத்தில் அத்தனை குழப்ப ரேகை. அது மட்டுமல்ல, எதையோ இழந்தது போன்ற தோற்றம். இவளுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் கேட்க வேண்டியதை கேட்டுதானே ஆக வேண்டும். பாலா சார், உங்ககிட்ட பேசணும் என்று ஆரம்பிக்க, என்ன பேசணும் சொல்லு என்று சொன்னபடியே அவளை அங்கிருந்த இருக்கையில் அமர வைத்தான். இங்கே வந்து ஒரு வாரம் ஆச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்பணும். உங்களுக்கு புரியுதா? நான் நாளைக்கு காலையில் தாத்தா கிட்ட பேசுகிறேன். தாத்தா வாயாலேயே கிளம்பட்டோம்னு சொல்ல வைக்கிறேன், சரியா? உனக்கு தர வேண்டிய பணம் எதுவும் பேலன்ஸ் இல்லை, வேற என்ன என்று கேட்க, அவ்வளவுதான், அதுக்காக தான் வந்தேன் என்று சொன்னபடியே புறப்பட்டவள் மனம் கேளாமல், பாலா சார், ஏதாவது பிரச்சனையா? ஏன் உங்கள் முகம் சோர்வாக இருக்குது என்று கேட்க, நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னால் புரியாது, நீ புறப்பட்டு நான் பார்த்துக்கிறேன். ஏன் சார், பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுன்னா என்னால் ஆன உதவியை செய்வேன். இது நீ மட்டுமல்ல, யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இந்த பிரச்சனை என்னோடது, எனக்கு பார்த்துக்க தெரியும். அதிக பிரசங்கித்தனமாக இது போல் கேட்குற வேலை வேண்டாம். நீ இப்போ கிளம்பு. சற்று கராராக சொல்ல, சரி சார், நான் இனிமேல் கேட்கல என்று சொன்னபடியே நகர்ந்தாள் வைஷ்ணவி. அடுத்த நாள் காலையில் உணவு உண்ணும் நேரத்தில் பாலா ஆரம்பித்தான். வைஷ்ணவி நாளைக்கு கிளம்பிடுவா தாத்தா. அவரோட அப்பா ஊர்லேருந்து வந்தாச்சு. வந்ததுமே இவளை ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறாங்க. இவன் நாளைக்கு வர்றதா சொல்லி இருக்கிறா. நாங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தயங்கிக்கிட்டு இருக்கிறா என்று சொல்ல, என்ன வைஷ்ணவி, ஏன் உடனே கிளம்புற? நான் இப்போ தானே ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நீயே இங்கே தங்கக்கூடாது. என்ன தாத்தா, அப்பா அங்கே தனியாக இருப்பாங்க. நான் இல்லாட்டி அவரால் இருக்க முடியாது. இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் அவரை விட்டு பிரிஞ்சது இல்லை. புரியுதுமா. ஆனால் நானும் பாவம் தானே. நானும் இத்தனை வருஷமாக உன்னை பிரிஞ்சு இருந்திருக்கிறேனே. உன்னை தேடாத நாள் கிடையாது தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நீ கிடைப்பியா, கிடைக்க மாட்டியா அப்படின்னு எத்தனையோ மனசுக்குள்ளே போராட்டம். அதுவே என்னை படுக்க வச்சிருச்சு. இப்போ நீ கிடச்சிட்ட. உன் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா என்ன? உனக்கு கேட்க கஷ்டமாக இருந்தால் ஃபோன் பண்ணி கொடு, அவர்கிட்ட நான் கேட்குறேன் என்று சொல்ல, இவ்வளோ யாரிடம் கேட்டு என்ன என்று பதில் சொல்வது? பாலாவை திரும்பி பார்க்க, அதுதான் தாத்தா சொல்கிறாங்கல்ல, ஃபோன் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அதை சொல்லு என்று சற்று பதட்டத்தோடு தான் ஃபோனை எடுத்தவன். அழைத்தது என்னவோ இவளுடைய நண்பன் நகுலுக்கு தான். ஃபோனை எடுத்தவுடன் சட்டென்று தாத்தாவை பார்த்தவள், ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு உங்ககிட்ட வரேன் என்று சொன்னபடியே சற்று நகர்ந்து சென்றாள். நகுல், ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்யணும். என்ன செய்யணும்? இப்போ நீ என்னோட அப்பா ரோலில் ரிப்ளை பண்ணணும். புரியலடி, என்ன வளரிக்கிட்டு இருக்கிற? நான் உன்னோட ஃப்ரெண்டு, நான் எப்படி உனக்கு அப்பா ஆக முடியும்? இங்கே பாரு, இங்கே ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கிற. நீ என்னோட அப்பா மாதிரி பேசி உடனே இங்கேருந்து புறப்பட்டு வரணும்னு சொல்லணும். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏண்டி, ஏன் ஏதாவது பிரச்சனையில் சிக்கிட்டியா? பெரிய பிரச்சனையா? நான் வேணும்னா வரணுமா? ஐயோ, அந்த அளவுக்கெல்லாம் பெருசு இல்லை, இது ரொம்ப சின்னது தான். இதை மட்டும் சொல்லு போதும். நான் இப்போ ஒருத்தர்கிட்ட ஃபோனை கொடுப்பேன், அவர்கிட்ட கரெக்டாக பேசணும், என்னோட அப்பான்னு பேசணும், கட்டாயமாக உடனே அனுப்பி விடுங்கன்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஏண்டி ஒவ்வொரு தடவையும் உன்னால் இதுதான் பிரச்சனை? என்னைக்காவது ஒழுங்காக இருந்திருக்கிறியா? என்ன எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு என்னை கூப்பிட்றத வழக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற. ரொம்ப தான் ஃபீல் பண்ணாத. அப்படி எத்தனை தடவை உன்னை உதவிக்கு கூப்பிட்டேன்னா நீ வந்து செஞ்சுட்ட. இந்த ஒரு முறை மட்டும்தான் புரியுதா என்று நேரடியாக பார்க்க அருகே வந்தவர், தாத்தா, அப்பா லைனில் தான் இருக்கிறாங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டேன் தாத்தா, அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்படி
அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நிமிஷம் கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியா, ஒன்று செய், ஃபோனை என்கிட்ட கொடு, நான் வேணும்னா சொல்லி பார்க்குறேன். இல்லை தாத்தா, அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர். சொன்னது தான். அவருக்கு இங்கே வந்ததே பிடிக்கல. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, பாலா சார் தான் பிடிவாதமாக இழுத்துட்டு வந்தார். என்னம்மா சும்மா பாலா சார் பாலா சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் உன்னோட மாமா பையன். அப்படின்னா நீ என்னென்னு கூப்பிடணும்? அத்தான்னு கூப்பிடணும், இல்லைன்னா மாமான்னு கூப்பிடணும். உனக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அப்படி கூப்பிடு. தாத்தா, எனக்கு இப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு தாத்தா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ அப்படி கூப்பிட்றது தானே ஃபேஷன் என்றவள் ஃபோனை அவரிடம் கொடுக்க வாங்கியவர், என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சற்று தயங்கியபடி தான் நகுல் சொன்னது. என்ன நிறைய பேச மாட்டிங்களா? பேத்தியை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருக்குறேன், கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே. இல்லை, அது சரி வராது, அவள் என் கூட தான் இருக்கணும், அவளை அனுப்பி வைங்க. என்ன இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் உங்ககிட்ட கேட்குறது புரியலையா? எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, என்னோட திருப்திக்காக ஆசைக்காக கொஞ்ச நாள் இங்கே இருக்க சொல்லலாமில்ல. இன்னமும் 1 மாதம் இங்கே இருக்கட்டும். நீங்கள் தான் பிஸ்னஸ் விஷயமா ஊர் ஊராக போவீங்கன்னு சொன்னான். ஆமாம், அது உண்மைதான், ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். பிறகு என்ன, இங்கே பாதுகாப்பாக இருப்பா, நானும் அவளை பார்த்த மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அவகிட்டயே ஃபோனை கொடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். வைஷ்ணவி, அப்பா உங்ககிட்ட பேசணுமா என்று ஃபோனை இவளிடம் நீட்டாக வாங்கியவள். என்னடா, என்ன பிரச்சனை? நீ தெளிவாக சொன்னியா இல்லையா? என்னடி, குரலை கேட்டாலே ரொம்ப பாவமாக இருக்குது. குரலில் ஒரு நடுக்கம் தெரியுது. ரொம்ப வயசானவரா? உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் தேறி வர்றாரா? ஆமாண்டா. அப்புறம் எப்படித்தான் அவர்கிட்ட பிடிவாதமாக சொல்ல? பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. என்னால் சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன தாண்டா பண்ணணும்? உங்ககிட்ட வந்து உதவி கேட்டேன் பாரு. என்னை எதால் வேணும்னாலும் அடிச்சுக்கலாம். இங்கே பாரு, இப்படியெல்லாம் சொல்லாத. ஆல்ரெடி உனக்கு தங்குறதுக்கு சரியாக இடம் இல்லைன்னு தானே சொன்னேன். அப்புறம் என்ன, இன்னமும் 1 மாதம் அங்கே வேணும்னா தங்கிட்டு வா. எல்லோரும் நல்ல மனுஷங்களாக தானே தெரிகிறாங்க. நீ ஒன்றும் ஆரிடம் சொல்ல வேண்டாம், ஃபோனவை என்று நேராக தாத்தாவிடம் வர பாலா இவளை பார்த்தபடியே, அப்புறம் என்ன, தாத்தா தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, இன்னமும் 1 மாதம் இங்கே தங்கிட்டு போயேன். உன்னோட அப்பா தான் ஊர் ஊராக பிஸ்னஸ் விஷயமா வெளியே போவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, நான் வேணும்னா உன்னோட அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். தாத்தா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவள் இன்னமும் 1 மாதம் இங்கே இருப்பா என்று சொன்னபடியே நகர திகைத்து வெளித்தது எனவோ இவள்தான். ஆமாம் தாத்தா, நானுமே முடிவு பண்ணிட்டேன். இன்னமும் கொஞ்ச நாள் தானே உங்கள் கூட இருக்கிறேன். என்ன, கொஞ்ச நாள் இங்கே தங்கி இருக்கும்போது நீங்கள் இன்னமும் நல்லா சரியாயிடுவீங்க என்றபடி யோசனையோடு நகர்ந்தாள். இவளுக்கு முன்னால் பாலா சென்று கொண்டிருக்க அவனை பார்த்தவள் சட்டென கேட்டுவிட தோன்றவுமே வேகமாக அவனை பின்தொடர்ந்தாள். ஏன் பாலா சார், பிடிவாதமாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி பல்ட்டி அடிச்சிங்க? பின்ன அவர் அவ்வளவு ஆசையை கேட்குறாரு, வாய்ஸில் வேற நடுக்கம் இருக்குது. அவரை அந்த நிலைமையில் பார்த்துக்கிட்ட உன்னை அனுப்ப எல்லாம் முடியாது. ஏன், இன்னும் 1 மாதம் தானே இங்கே தங்கிட்டு போயேன். உனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இனி தங்க போகிற ஒவ்வொரு நாளுக்கும் 1000 ரூபாய், 1 மாதம் ஃபுல்லாக தங்கிட்டு கிளம்பிக்கோ. உனக்கு இங்கே ஏதாவது வசதி குறைவாக இருக்குதா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, சந்தோஷமாக தங்கிக்கோ, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, வேற என்ன என்றபடி நகர்ந்தான். ஆனாலும் இவளுக்கு போர் அடிக்கத்தான் செய்தது. எத்தனை நேரம்தான் தாத்தாவிடம் பேச முடியும்? தாத்தா 1 மணி நேரம் அளவு பேசினார் என்றால் மதியம் 11 மணிக்கு அறைக்கு சென்று தூங்கி விடுவார். பிறகு மதியம் 2 மணிக்கு தான் வெளியே வருவது. மறுபடியும் சற்று நேரம் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் சிறிது நேரம் தூங்குபவர் 6 மணிக்குத்தான் எழுவது. இங்கே இவளுக்கு தான் என்ன செய்வது என்று தெரியாமல் நேரத்தை நெட்டி தள்ளினாள். இது போன்ற நேரங்களில் நேராக பின்னால் இருக்கும் ஜெகனின் வீட்டிற்கு செல்வாள். அவரிடமும் சரளமாக பேச ஆரம்பித்திருந்தாள். அவர் வேலை செய்வதை பார்த்தபடியே சில நேரங்களில் புதிதாக ஏதாவது ஒரு டிசைனை வரைந்து நேரத்தை நகர்த்தி கொண்டிருந்தாள் வைஷ்ணவி.